Hi students, good morning. Today we are going to see algebra. Algebra நம்ம இதுவரைக்கும் என்ன கண்ணு பார்த்தோம், identities, formulas பார்த்தோங்கன்னு. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா factorization. ஓகேவா? factorization என்னன்னு பார்ப்போமாடா. expressing an algebraic expression. ஒரு பெரிய algebraic expression கொடுத்திருப்பாங்க கண்ணு. ஓகேவா? நம்ம எப்படி identities யூஸ் பண்ணி நம்ம பெரிய ஒரு algebraic expressions ரைட் பண்ணோமா? இப்போ x + 3, x + 5, x + 2 ஒரு பெரிய algebraic expressionனா டிகிரி ஆர்டர்ல ரைட் பண்ணோமா? எஸ். இந்த மாதிரி எக்ஸ்பிரஷன் அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் கொடுத்துருப்பாங்கன்னா அதை நம்ம எப்படி ரைட் பண்ணணும்? ஆஸ் த ப்ராடக்ட் ஆஃப் டூ ஆர் மோர் எக்ஸ்பிரஷன். ஓகேவா? அதை நம்ம ப்ராடக்ட் ஆஃப் இந்த மாதிரி பெரிய எக்ஸ்பிரஷனை நம்ம இந்த மாதிரி ப்ராடக்ட் ஆஃப் ஸ்மால் எக்ஸ்பிரஷன் நம்ம ரைட் பண்ணுறதா நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஃபேக்டரைசேஷன். ஒரு மல்டிப்ளிகேஷனோட ரிவர்ஸ் ஃபார்ம் தான் ஃபேக்டரைசேஷன். ஓகேவா? இப்போ நம்ம நார்மலாக நம்ம என்ன பண்ணோம், இதுக்கு ஃபார்முலா அப்ளை பண்ணி ஒரு எக்ஸ்பிரஷனாக ரைட் பண்ணோம். இதை இப்போ எக்ஸ்பிரஷனாக கொடுத்துருப்போம், நம்ம அப்படியே ரிவர்ஸ் ஃபார்மில் ப்ராடக்டாக ரைட் பண்ண போகிறோம். ஓகேவா? அதுதான் ஃபேக்டரைசேஷன். எக்ஸ்பிரஸிங் அண்ட் அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் as the product of two or more expression is called the factorization. ஓகேவா? எக்ஸாம்பிள் பாரு. இப்போ நம்ம a² - b² நம்ம எப்படி ரைட் பண்ணலாம்? ஒரு பெரிய எக்ஸ்பிரஷனாக இருக்குது, நம்ம ஸ்மால் எக்ஸ்பிரஷன் எப்படி ரைட் பண்ணலாம்? a² - b² ஃபார்முலாவா என்னது? a + b a - b. இது ஈஸியாக இருக்குடா. நெக்ஸ்ட் பாரு, ஒரு எக்ஸ்பிரஷன் என்ன கொடுத்துருக்காங்க? 5y + 13 கொடுத்துருக்காங்க. இப்போ 13 எப்படி பிரிக்கிறேன்னா 5 × 6. இப்போ இதுலேயும் 5 இருக்குது, இதுலேயும் 5 காமனாக வெளியே எடுத்துகிட்டு 5 × y + 6ன்னு எழுதிட்டேன். ப்ராடக்டாக நான் ரைட் பண்ணிட்டேன். ஓகேவா? உனக்கு நம்ம மெத்தட்ஸ் பார்க்குறப்போ உனக்கு புரியும். சரியாடா? இதில் ஒரு 5 மெத்தட்ஸ் இருக்குது கண்ணு. ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்கன்னா டேக்கிங் அவுட் தி காமன் ஃபேக்டர். எப்பயுமே ஃபேக்டரைஸ் பண்ணுறப்ப காமனாக ஏதாவது வெளியே எடுக்க முடியுதான்னு பாரு. இப்போ எப்படி ரெண்டுலேயுமே 5 இருந்ததுனால 5 காமனாக வெளியே எடுத்தோம். ஸோ காமன் ஃபேக்டர். காமன் பைனாமியல்னால் ப்ராக்கெட்லேயே இருக்கும், 2 டேர்ம்ஸ் இருக்கும்டா. ஃபார் எக்ஸாம்பிள் x + y, இது காமனாக வெளியே எடுக்க முடியுமான்னு பாரு. குரூப்பிங் பண்ண முடியுமான்னு பார்க்கணும். அண்ட் தென் ஐடென்டிஸ்னால் ஃபார்முலாஸ் எதாவது யூஸ் பண்ண முடியுதான்னு பாரு. அண்ட் தென் ஈஸி வே குவாட்ராடிக் ஈக்குவேஷன்னா ஃபேக்டர் ட்ரீ மெத்தட். சரியாடா? இப்போ சம் பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் நான் என்ன பார்க்க போகிறேன்னா காமன் ஃபேக்டர்ஸ் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக தான் பார்க்க போகிறோம். சரியா? இப்போ பாரு, கொடுத்துக்கிற நம்பர்ஸை ஃபஸ்ட்டு ஸ்ப்ளிட் பண்ணி ரைட் பண்ணேன். சரியா? இப்போ நம்ம 18 எப்படின்னு ரைட் பண்ணலாம்? ப்ரைம் ஃபேக்டர் போடலாமா? 2 டேபிளில் போடலாமா? எஸ். 2 9s are 18. அகைன் 3 × 3. அப்போ 18 எப்படி எழுதுறேன்? 2 × 3 × 3 x × y. மைனஸ் சிம்பிள் பெருசாக போட்டுக்கோ. இது ஃபுல்லாமே ஒரு டேர்ம் அண்ட் தென் மைனஸோட ஒரு டேர்ம். 12 எப்படி பிரிக்கலாம்? அகைன் ப்ரைம் ஃபேக்டர்டா. 2 6 are 12 அண்ட் தென் 6க்குன்னு 3 2s போடலாமா? 2 3s are எஸ். அப்போ 2 × 2 × 12க்கு 2 × 2 × 3 எழுதியாச்சு. அப்புறம் y × z. இப்போ இது ஒரு டேர்ம்டா. சிம்பிள் வேணும், சிம்பிள் எடுத்துக்கலாம். இந்த இடத்துல சிம்பிள் தவிர நம்ம அப்படியே வச்சுக்கோ. அப்போ இது ஃபுல்லாக ஒரு டேர்ம். இந்த 2 டேர்ம்லேயும் எது காமனாக இருக்குதுன்னு பாருங்கன்னு. எஸ், இதில் 2 காமனாக இருக்குது. அண்ட் தென் இதுலேயும் 2 இருக்குது. அண்ட் தென் இதில் 3 இருக்குது. அண்ட் தென் இதுலேயும் 3 இருக்குது. வேறு ஏதாவது காமனாக இருக்கா? எஸ். ஃபஸ்ட்டு கான்ஸ்டன்ட் பார்த்தாச்சு. அண்ட் தென் வேரியபிள்ஸ் பாரு, எக்ஸ் இதில் இருக்குது, இதில் இருக்கா? நோ. ஆனால் ஒய் இருக்குடா, இதுலேயும் ஒய் இருக்குது. இப்போ நம்ம ரவுண்ட் பண்ண டேர்ம்ஸ் வெளியே ஒன் டைம் ரைட் பண்ணலாமா? 2 × 3 × y. ரிமைண்டர்ஸ் ப்ராக்கெட் போட்டுக்கோங்க கண்ணு. எஸ். இப்போ ரிமைண்டர்ஸ் நம்பர்ஸ் என்ன இருக்குன்னு பாய். இந்த ஃபஸ்ட்டு டேர்மில் 3 இருக்குது அண்ட் தென் எக்ஸ். அப்போ 3x அப்படியே எழுதிக்கலாம்டா. மைனஸ் சிம்பிள் போட்டுக்கணும் கண்ணு இன்சைடில். அண்ட் தென் இந்த டேர்மில் எது ரிமைண்டர்ஸ் இருக்குது? 2 இருக்குது, இஜெட் இருக்குது. அப்போ 2z. அவ்வளோதான். வி கெட் தி ஃபேக்டரைஸ். இப்போ ஒரு பெரிய எக்ஸ்பிரஷனை ஃபேக்டரைஸ் பண்ணியாச்சா ப்ராடக்டாக. அப்போ 2 × 3 என்னது? 6y. அப்போ 3x - 2z. ஓகேவா? அவ்வளோதான். ஃபேக்டர்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் 2 ஆர் மோர் எக்ஸ்பிரஷன். 6y ஒரு எக்ஸ்பிரஷன், 3x - 2y ஒரு எக்ஸ்பிரஷனாக ரைட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு நம்பர்ஸை ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கோ, வேரியபிள்ஸை ஸ்ப்ளிட் பண்ணிக்கோ. இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம். இந்த 2 டேர்ம்லேயும் எது காமனாக எடுக்க முடியுதுன்னு பாரு. அதை ரவுண்ட் பண்ணிவிட்டு அவுட் பண்ணிடு. சரியா? அதுக்கப்புறம் ரிமைண்டர்ஸ் டேர்ம்ஸை ப்ராக்கெட்குள்ளே ரைட் பண்ணு. நெக்ஸ்ட் சம் பார்ப்போமாடா? எஸ். இதில் பார்த்தீங்கன்னா 3 டேர்ம் இருக்குது. 3 டேர்மும் ஃபஸ்ட்டு ஸ்ப்ளிட் பண்ணிடலாம். 9 எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்? 3 × 3 x⁴ அப்படியே வச்சுக்கலாமாடா? சரிங்களா? நீ ஸ்ப்ளிட் பண்ணு. எப்படி? x × x × x × x⁴ எக்ஸை 5 டைம்ஸ் ரைட் பண்ணியாச்சு. y³ ஒய்யை 3 டைம்ஸ் ரைட் பண்ணியாச்சு. ஓகேவா? நான் +6 கீழே எழுதுறேன். 6 எப்படி பிரிக்கலாம்? 2 3s பிரிக்கலாமா? x எப்படி ரைட் பண்ணலாம்? 3 டைம்ஸ் ரைட் பண்ணலாமா? அண்ட் தென் ஒய்யை 2 டைம்ஸ். மைனஸ் 18 எப்படி பிரித்தோம்? 2 × 3 × 3 எஸ். அப்படிங்க 2 × 3 × 3. 2 3s are 6, 6 3s are 18.
அண்ட் தென் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு ஒய். இப்போ இந்த 3 டேர்ம்லேயும் எது எது காமனாக இருக்குதுன்னு பாருங்கன்னு. ஃபஸ்ட்டு பாரு 3 இருக்கான்னு பாரு. இதில் 3 இருக்குது, இந்த டேர்மில் 3 இருக்குது, இந்த டேர்ம்லேயும் 3 இருக்குது, இதுலேயும் 3 இருக்குது. ஸோ இந்த 3 டேர்ம்லேயும் 3 இருக்கிறனால 3யை காமனாக வெளியே எடுக்கலாம். ஓகேவா? வேறு எந்த நம்பர் இந்த 3 இதில் மட்டும்தான் இருக்குது, இதில் 3 இல்லை, இதில் மட்டும்தான் இருக்குது. ஸோ 2ல் காமனாக இருந்தாலும் நம்ம எடுக்க முடியாது, 3லேயுமே காமனாக இருந்தால் தான் நம்ம எடுக்க முடியும். ஸோ 3யை காமனாக வெளியே எடுத்தாச்சு. அடுத்தது நம்பர்ஸ் அவ்வளோதான்டா. நெக்ஸ்ட் வேரியபிள்ஸ் பாரு, எத்தனை வேரியபிள்ஸ் காமனாக இருக்குது? எக்ஸு 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 அண்ட் தென் எக்ஸு 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 எக்ஸ் 2 டைம்ஸ் இருக்கா? ஸோ அப்போ எக்ஸ் ஸ்கொயர். அண்ட் தென் ஒய் இருக்கான்னு பாரு. ஒய் 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 அவ்வளோதான். ரிமைண்டர்ஸ் இல்லை, 1y தான் இதில் 3லேயுமே காமனாக இருக்குது. அப்போ 1y. இப்போ ரிமைண்டர்ஸ் ரைட் பண்ணுவோமா ப்ராக்கெட்குள்ளே? இப்போ எதெல்லாம் நம்ம நம்பர்ஸ் ரவுண்ட் பண்ணாமல் இருக்குது, இங்கே நம்பர்ஸ் 3 இருக்குது. அப்போ 3 அப்படியே ரைட் பண்ணிக்கோ. வேரியபிள்ஸ் எக்ஸ் பார்த்தீங்கன்னா 1 2 3 டைம்ஸ் இருக்குது. அப்போ எக்ஸ் க்யூப். அடுத்தது ஒய் வந்து 2 டைம்ஸ் ஒய் ஸ்கொயர். இங்கே ப்ளஸ் சிம்பிள்னால ப்ளஸ் சிம்பிள் போட்டேன். அண்ட் தென் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே 2 மட்டும்தான் இருக்குது. அண்ட் தென் வேரியபிள்ஸில் எக்ஸ் 1 டைம் ஒய் 1 டைம். அப்போ எக்ஸ் ஒய். அண்ட் தென் மைனஸ் சிம்பிள் போட்டுக்கோ. 2 3s are 6. இங்கே வேரியபிள்ஸ் எல்லாமே வெளியே அவுட் பண்ணியாச்சு. அப்போ 6 மட்டும்தான் இருக்குது, 6 மட்டும் ரைட் பண்ணியாச்சு. அப்போ ஒரு பெரிய எக்ஸ்பிரஷனை நம்ம ப்ராடக்டாக ரைட் பண்ணியாச்சு. என்ன ரைட் பண்ணியாச்சு? 3x ஸ்கொயர் ஒய் இன்ட்டு 3x க்யூப் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 2xy மைனஸ் 6. ஓகேவாடா? புரிஞ்சுதாடா? எஸ். இப்போ பாரு, இந்த சம் ரொம்ப ஈஸிக்கன்னு. எக்ஸ் ஆஃப் பி மைனஸ் 2c ப்ளஸ் ஒய் ஆஃப் பி மைனஸ் 2c. இதுலேயும் பி மைனஸ் 2c இருக்குது, இதுலேயும் பி மைனஸ் 2c இருக்குது. அப்புறம் அதை மட்டும் நான் காமனாக வெளியே எடுத்துட்டேன், ப்ராக்கெட்டோடையே அப்படியே நான் வெளியே அவுட் பண்ணிட்டேன். இப்போ ரிமைண்டர்ஸ் என்ன இருக்குது? எஸ் எக்ஸ் மட்டும் இதில் இருக்குது, ப்ளஸ் சிம்பிள் போட்டுக்கோ. அண்ட் தென் இதில் ஒய் மட்டும் இருக்குது. அவ்வளோதான், வி கெட் தி ஆன்சர். ஓகேவாடா? நான் ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன் பாடுறா. 2 டேர்ம்ஸ் கொடுத்துருக்கேன், ஒரு அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்கேங்கன்னு. இப்போ 4x ஸ்கொயர் ஒய் ப்ளஸ் 8xy. 4 பிரிச்சுக்கோ. 2 இன்ட்டு 2 எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஒய். அண்ட் தென் 8 எப்படி பிரிக்கலாம்? 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2ன்னு பிரிச்சுக்கோ. எத்தனை 2 காமனாக இருக்கோ அதை வெளியே அவுட் பண்ணு, வேரியபிள்ஸில் அவுட் பண்ணு, ரிமைண்டர்ஸ் ரைட் பண்ணு. ஓகேவா? 18xy மைனஸ் 12y ஜெட்னு ஆல்ரெடி இங்கே போட்ட சம் தாங்கன்னு. ஓகேவாடா? எஸ். யூ மஸ்ட்டு ரொம்ப ஈஸிக்கன்னு நம்மளுக்கு என்ன பார்த்தோம்? ஃபேக்டரைசேஷன் பார்த்தோம்டா. காமனாக வெளியெடுக்கிறது மட்டும்தான். ஃபஸ்ட்டு நம்பர்ஸை ஸ்ப்ளிட் பண்ணி ரைட் பண்ணு, வேரியபிள்ஸை ஸ்ப்ளிட் பண்ணி ரைட் பண்ணு. இங்கே எத்தனை டேர்ம்ஸ் இருக்குதோ அத்தனை டேர்ம்ஸ்லேயும் காமனாக இருக்க ரவுண்ட் பண்ணிக்கோ. அதை மட்டும் நீ வெளியே 1 டைம் தான் ரவுண்ட் பண்ணணும், வெளியே ரைட் பண்ணணும். சரியா? 2 சம்ஸ் கொடுத்துருக்கேன். யூ மஸ்ட் டூ இட் அண்ட் சென்ட் மீ. ஓகே கண்ணு? தேங்க்யூ.